பத்திரத்தில் எழுதி வாங்குறது இல்லை. மாறாக என்ன பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறேன். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஸ்ரீராமுக்கு லோன் போகிறீங்க. அவங்க உட்கார்றவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு எதாவது இடம் இருக்கா கேட்குறாங்க. இல்லை சார் எனக்கு இல்லை. சரி உங்கள் யாருக்காவது இடம் வச்சுருக்காங்களா? பத்திரம்லாம் ஒன்றும் பதிவு பண்ண தரலைங்க, சும்மா ஒரு ஜெராக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு போவாங்க அப்படின்றாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, யாரையோ ஒருத்தர் கூட்டு வராரு, ஒரு வயசான விவசாயி கூட்டு வராருன்னு வச்சிங்களேன். அவர் கூட்டு வராரு, விவரம் எதுவும் தெரியாது. இந்த பத்திரம் ஜெராக்ஸ் இருக்காங்க, இல்லை டேக்ஸ் கட்ட ரசீது இருந்தால் கூட போதுன்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி வாங்கிட்டு சரி கையெழுத்து மட்டும் போடுங்கன்னு சொல்லிட்டு கேரண்டர் 2 பேர் சொத்து இருக்கிறவங்கள போட்டு சொத்து இல்லாதவங்க லோனை கொடுத்து வரட்டி விட்டுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த கடனை கேட்கவே மாட்டாங்க. அதே மாதிரி அந்த சொத்து யார் கொடுத்தாரோ அவரோட ஜெராக்ஸ் பேப்பரை வச்சு சர்வே நம்பரை வச்சு அவங்க என்ன பண்ண கிளீனாக ட்ராக் பண்ணி அந்த சொத்து இப்போ யார் பேர்ல கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த சொத்தை வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு லோனை கட்டாதவரை உடனே அட்டாச்மெண்ட் போட்டுடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திருக்கழிகுன்றம் டிஸ்ட்ரிக்ட் முனிசிபல் கோர்ட்டில் இருக்கும். இந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேங்க் வந்து அட்டாச்மெண்ட் வந்திருக்காங்க. இந்த அட்டாச்மெண்ட் அதே மாதிரி செக் கொடுத்துட்டு பவுன்ஸ் பண்ணி அதை சிவில் கேஸாக போட்டு அட்டாச்மெண்ட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி கை வச்சிடுறாங்க. கடன் வாங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னா லோனை கட்ட முடியலன்னு சொல்லிட்டு அவர் ஸ்கிப் ஆகி போயிடுறாரு, இல்லை கடனை கட்ட முடியல, அதெல்லாம் ஒரு இருக்கலாம். ஆனால் கடனுக்காக ஜாமீன் கையெழுத்து போட்டாங்க பார்த்தீங்களா, இவங்க நிலைமை தான் பரிதாபமாக இருக்குது. ஏன்னா விவசாய இடம்ல அட்டாச்மெண்ட் அவங்க எதுக்குன்னே தெரியல. எங்க கடனே வாங்கலைன்னா அப்போ தான் போய் விசாரிச்சா தெரியுது இவங்க இந்த மாதிரி ஃபைனான்ஸில் வந்து கையெழுத்து போட்டிருக்காங்க. ஜாமீன்தாரர் கேரண்டர் கோ கேரண்டர் இந்த மாதிரி கையெழுத்து போட்டதுனால அவங்க வந்து அந்த சொத்தை வந்து இவர் கையெழுத்து போட்டிருக்காருன்னு கோர்ட்டில் வந்து அட்டாச்மெண்ட் போட்டுடுறாங்க. அவங்களே ஒரு ஓஎஸ் போட்டுடுறாங்க, ஒரிஜினல் சொத்து போட்டு இந்த மாதிரி ப்ரேயரில் ஆர்டர் 7 ரூல் 1 வந்து ப்ரேயரில் இந்த மாதிரி இவரோட சொத்து வந்து அட்டாச் பண்ணி எங்களுக்கு ஜப்தி பண்ணி பணத்தை கொடுக்க முடியும் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கிளைண்ட்டில் ப்ரேயரை சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ப்ரேயரை சொன்னோம்னா எதிர்பார்ட்டிக்கு நோட்டீஸ் அமிச்சா கூட நாம எதுவும் கடன் வாங்கல அசால்ட்டாக இருக்கிறவங்க கடைசியில் ஈஸியை பார்க்கும்போது தான் தெரியுது ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அவங்களோட சொத்து மேலே அட்டாச்மெண்ட் இருக்குது. வாங்காத கடனுக்கு அட்டாச்மெண்ட், கையெழுத்து போட்ட குத்தத்துக்காக அவங்க சொத்து பறிமுதல். இப்போ தான் அந்த பாயிண்ட்டுக்கே வரும். இந்த படத்துக்கு இதுக்கு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. ஒரு பேங்க் வந்து எவ்வளோ ஹிடன் இன்ட்ரெஸ்ட் போட்டிருக்கு, ஹிடன் சார்ஜஸ் மறைமுக வட்டி எவ்வளோ போடுறாங்க, லோன் வாங்கும் போது அந்த கண்டிஷன்ஸ்லாம் படித்து பார்க்கணும். இந்த படத்தில் மொத்தமாகவே வர்றதெல்லாம் இந்த தனுஷ் சாரோட படத்தில். உங்கள் செக்யூர்ட் அன்செக்யூர்ட் லோன் கிரெடிட் கார்டு டிஃபால்ட் குறித்த சந்தேகங்களுக்கு வழக்கறிஞர் சரவணன் பதில்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.